நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான எக்லெஸ் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் செய்ய அன்சால்டட் பட்டர் 100 கிராம். பட்டர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். பவுடர் சுகர் 100 கிராம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர் தான் இருக்குன்னா மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்லோவாக ஆரம்பிங்க. பீட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. ஏன்னா மேலே வந்து சர்க்கரை அப்படியே தங்கிடும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கணும். பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துட்டு பாருங்க. இது வந்து பீட்டரில் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணும்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி வரும். இப்போ இது ரெடி. அடுத்து இதில் மைதா 1 கப், 200 கிராம், உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சதுக்கு அப்புறமா மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்ட கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பால் 3 டேபிள் ஸ்பூன், காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கேக் பேட்டர் மாதிரி ஆகிடும். குக்கீஸ்க்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது போல இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ இதில் சாக்கோ சிப்ஸ் 100 கிராம். சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது சாக்கோ சிப்ஸ் வந்து மெல்ட் ஆகி இந்த கலர் மாறிடும். அதனால லைட்டாக கலந்து விட்டாவே போதும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது போல ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லைட்டாக பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சிடுங்க. ரொம்ப பால் பண்ணணும்னு இல்லை. நான் ஏன் ஸ்பூன் அளவு எடுத்தேன்னா எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரியே வரும். நீங்க வைக்கும் போது கேப் விடுங்க. குக்கீஸ் வேகும் போது கொஞ்சம் பெருசாகும். அதனால இப்போ நம்மளோட குக்கீஸ்லாம் பேக்காக ரெடியா இருக்கு. ப்ரீஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி டெம்பரேச்சர்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம அடுப்புலையும் செய்யலாம். அதுக்கு ஒரு பேன்ல கீழே வந்து உப்பு கொட்டி வச்சிருக்கேன். மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ல பட்டர் ஷீட் போட்டு 2 குக்கீஸ் வச்சிருக்கேன். இடம் பத்தாதனால 2 குக்கீஸ் வச்சிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். குக்கீஸ் வந்து மெல்ட் ஆகும்போது அது வந்து ஃப்ளாட்டா மாறிடும். அதனாலதான் அதிகமா வச்சுட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிடும். அதனால குறைவா வச்சு நீங்க வேக வச்சுக்கோங்க. இது நல்லா பேக் ஆகட்டும். இப்ப நடுவில் எப்பயும் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். குக்கீஸோட கலர் மாறும். அப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அவன்ல ரெடி பண்ண சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இப்ப கம்ப்ளீட்டா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அவங்களோட குக்கீஸ் நல்லா ஆறிடுச்சு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. நான் பெரிய சைஸ் பாலா எடுத்தனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய சைஸ் குக்கீஸ் வந்திருக்கு. நீங்க வந்து சின்ன பாலா எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். ரொம்பவே சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த குக்கீஸை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம கடாயில வச்சு ரெடி பண்ண குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.